ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்தாவியன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சத்து மாவு அடை. ஆக்சுவலாக இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னா என்னோடய சித்தி பண்ணி கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இதில் கேவரு, பச்சை பயிறு, அப்புறம் கருப்பு உளுந்து, இன்னும் நிறைய ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அரைச்சி கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட இது மாதிரி இல்லைனாலும் கேழ்வரகு மாவு மட்டும் இருக்குங்க, அதெல்லாம் ரெடிமேடாகவே கிடைக்குது, அது கூட எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை அலசி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சால்ட்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம், நாட்டு சக்கரை, இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அடை பதத்துக்கு இதை கலந்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா தண்ணி ஊற்றி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து தட்டிக்கலாம். இது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதை நல்லா இது மாதிரி அகலமாக தட்டிட்டு மேலே வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இருக்கிற மதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எல்லாருமே ஒரு வந்து ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்து இது மாதிரி ஹெல்த்தியாக கொடுங்க உங்கள் குழந்தைக்கு. இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும். ஏன்னா மாவு வந்து ஃப்ரெஷ் மாவு இல்லையா, அதனால நல்லா வேகணும். இப்போ இதை வந்து 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கிறதுனால குழந்தைங்க உண்மையிலே விரும்பி சாப்பிடுவாங்க. நாட்டு சக்கரை போட முடியாதவங்க வெல்லம் கூட சேர்த்து இதை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.